கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரவானாயிருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரமாய், கனத்திற்குரிய பாத்திரமாய் நாம் பயன்பட வேண்டுமென்றால் எஜமானுடைய கைகளினாலே நாம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த எஜமானுடைய கரத்திலே நாம் உருவாக்கப்பட வேண்டுமென்றால், உபயோகப்படுத்தப்பட வேண்டுமென்றால் நம்மை சுத்திகரிப்பதும் அவசியமாகவே இருக்கிறது. நாம் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம், நீதியின் மேலே நீதி, கிருபையின் மேலே கிருபை, தயவின் மேலே தயவிலே நாம் வளர வேண்டுமென்றால் கர்த்தருடைய கரத்திலே நாம் நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்படி இராமல் நமக்குள்ளே நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆகவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறவராகவே இருக்கிறார். அந்த சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நாம் எந்த காரியங்களை செய்தாலும் அவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். நாம் வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மற்றவர்களுக்காக தெய்வ சமூகத்திலே நம்மை நிறுத்துவதற்கும் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் காரியங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் நல்ல எஜமானுடைய கரத்திலே இருக்கிறோம். கனத்திற்குரிய பாத்திரமாய் அவர் நம்மை பயன்படுத்த வேண்டுமென்றால் எப்பொழுதும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த சுத்திகரிப்பு அவசியமானதாகவே இருக்கிறது. பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவன் தான். கடலில் இயேசுவோடு கூட இருந்தான், படகில் இயேசுவோடு கூட இருந்தான். ஆனால் அவனுடைய கால்களை கழுவ வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னை கழுவ வேண்டாம் என்று. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னை முழுவதுமாய் கழுவ வேண்டும் என்று. ஆகவே நாம் நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவ கரத்திலே நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அவர் சுத்திகரித்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்திலே நாம் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற அந்த நிலையை, உன்னதமான நிலையை நாம் அடைய முடியும். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற காரியங்களை நாம் அறிக்கையிட்டு தெய்வ சமூகத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமானால், ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்வோமானால் கர்த்தருடைய கரத்திலே நாம் பயன்படுத்தப்படுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய பார்வைகள் அநேகருக்கு பிரயோஜனமாய் தேவன் பயன்படுத்துவார். இங்கு எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த எஸ்தர் யாரென்றே தெரியாது, எந்த பின்புலமும் இல்லாதவர்கள். ஆனால் அங்கு ராஜாவை பார்க்க நாள் குறிக்கப்படுகிறது. ஆகவே ராஜாவின் கட்டளையின்படி இந்த எஸ்தரின் சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் அங்கு ஏகாயின் வசத்திலே இந்த எஸ்தரை கொண்டு போய் விடுகிறான். அங்கு ஏகாய் அவளுக்கு வேண்டிய சுத்திகரிப்புக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுக்கிறான். ராஜாவை சந்திக்கிற நாள் வரும் பொழுது அவள் சுத்திகரிக்கப்பட்டவளாய் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாமும் கூட இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது, சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் மத்திய ஆகாயத்திலே. அதற்காகத்தான் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருக்கு வேண்டிய பாத்திரமாய், அவர் பயன்படுத்தப்படுகிற நல்ல பாத்திரமாய் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கரத்திலே நாம் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம், நீதியின் மேலே நீதி, பிரசன்னத்தின் மேலே பிரசன்னத்திலே நம் வாஞ்சையாக இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை கனத்திற்குரிய பாத்திரமாய் பயன்படுத்துவார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தன்னை சுத்திகரித்து கொண்டால் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்திலே பயன்படுத்துவதற்கு எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் தடையாயிராதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரிங்க, உடைய கரத்திலே வைத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் முழு ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.